கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அபிஷேகநாதனுக்கு, ஆனந்த சொரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு, ஆனந்த சொரூபனுக்கு சரணம் 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 சரணம். இன்ப நல் தேவனுக்கு, இனிய நல் ராஜனுக்கு, இன்ப நல் தேவனுக்கு, இனிய நல் ராஜனுக்கு, துன்பம் போக்குவோனுக்கு, துயரம் நீக்குவோனுக்கு, துன்பம் போக்குவோனுக்கு, துயரம் நீக்குவோனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு, ஆனந்த சொரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு, ஆனந்த சொரூபனுக்கு சரணம் 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 சரணம். ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு, கருணை மணாளனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு, கருணை மணாளனுக்கு சரணம் 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 சரணம். அபிஷேகநாதனுக்கு, ஆனந்த சொரூபனுக்கு, அபிஷேகநாதனுக்கு, ஆனந்த சொரூபனுக்கு சரணம் 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 சரணம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. நீ நல்ல தெய்வம். நீர் எங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றியிருக்கீங்க. உம்முடைய ஆவியின் மழையை இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிந்தரணும். உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் குடும்பங்கள் நிரப்பப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. என்னென்ன போராட்டங்களோடு கூட, என்னென்ன பாடுகளோடு கூட உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, அது நடுவில் அவங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து அழுங்க. கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்னை கவனிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றி, அந்த வருகைக்கு ஒவ்வொரு மனுஷர்களும் எப்படி தயாராகணும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 24, 25 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் நேரம் எடுத்து படித்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 24 நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 37, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இந்த காலம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான ஒரு காலம். இயேசு இந்த உலகத்துக்கு 2வது விசை வருவதை குறித்து சில அடையாளங்களை வைத்து விட்டு போனார். இந்தந்த காரியங்களெல்லாம் அடையாளங்களாக நடக்கும்போது நான் வருவேன் என்றார். அதிலே ஒரு அடையாளம்தான் நோவா காலத்தில் நடந்தது போல
மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து அழிந்து கெட்டு போய் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நோவாவின் வாழ்க்கை சரித்திரம் அங்கே ஆரம்பமாகுது. அந்த மனுஷன் உத்தம உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். ஆனால் அவன் நாட்களில் வாழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் மிகவும் பொல்லாதவர்களும் பாவம் செய்கிறவர்களும் கடவுளுக்கு விரோதமாக அசுத்தமான காரியங்களை செஞ்சு தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்படி கெடுத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் அந்த மனுஷருடைய பாவத்தை கண்டு மனஸ்தாபப்பட்டு இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நோவாவை ஒரு பேழை உண்டாக்க சொன்னார். ஜலத்தினால இந்த தேசம் அழிக்கப்பட போகுது, எனவே நான் உண்டாக்கக்கூடிய பேழைக்குள்ளே யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் அழிவிலிருந்து காக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நோவாவை பிரசங்கிக்க வைத்தார். நோவா தேசமெங்கிலும் பிரசங்கித்தார், ஒருவர் கூட கீழ்ப்படியவில்லை. ஆனால் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தில் 8 பேர் மாத்திரம் அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்க. அன்றைக்கு இருந்த மக்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவங்க ஒவ்வொருவரும் உணர்வற்றவங்களாக இருந்தாங்க. இந்த காலத்தில் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆடம்பரமாக புசிக்கணும், நல்லா குடிக்கணும், நல்ல வஸ்திரம் உடுக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடவுளை குறித்தோ கடவுளுடைய வருகையை பற்றியோ பாவத்தை குறித்தோ உணர்வு இல்லாமல் இருதயத்தை கடினமாக்கி கல்லாக்கி எல்லா அருவருப்புகளையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேசத்தின் பல பகுதிகளில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான அடையாளம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். ஒருவேளை இயேசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாட்டாலும் இயேசு வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு வருவதாக இயேசுடைய பிறப்புக்கு 700 வருஷத்துக்கு முன்னதாக ஏசாயா மூலம் அறிவிக்கப்பட்டது. அப்படியே நடந்தது. இயேசு இந்த பூமியில் பிறந்தார். 33.5 ஆண்டுகளும் வாழ்ந்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னார், நான் மறுபடியும் வரப்போகிறேன். யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பரலோகத்தில் என்னோடு கூட நித்திய காலமாக வாசம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லுவேன். எனவே என்னுடைய அழைப்பின் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வந்தால் நான் உங்களை வரும்பொழுது உங்களை நான் சேர்த்து கொள்வேன்னு சொன்னார். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறதுனால விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்னதாக உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பணும், அசுத்தத்தை விட்டு மனம் திரும்பணும், அருவருப்பான வழிகளில் நடக்கிறத விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுடைய ரத்தத்தினால பாவம் கழுகப்பட்டால் உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். வருகையில் நீங்கள் போக முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் ஒரு மனுஷன் போக வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பாத மனிதர்கள் எல்லாம் வருகையில் போக மாட்டாங்க. அவங்க நித்திய நரகத்தில் வேதனை அனுபவிப்பாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சிறு குழந்தையே நீ யாராக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு ஒருவர் தான் இரட்சகர். உன்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்த இயேசு உன் பாவத்தை மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்கி அவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருக்கிறாரு. இன்றைக்கி நீ உன் இருதயத்தை இயேசுவை கொடுப்பாயா? நான் உனக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் உங்கள் பிள்ளையாக மாறவும் நீங்கள் அவங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. பாவத்தில் வாழ்ந்து அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புகிற இருதயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.